நமக்கு வந்து 6 கண்ணு வச்சு சூப்பரா வந்திருக்கு எல்லா மரமும். எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க மரம்லாம். இந்த மாதிரி குங்குமம் விபூதி வச்சுட்டு இதுல ஒரு நான் கூட மங்கி பாத்ல குரங்கு குளிக்கிறதாச்சு நினைச்சேன். இது பேர் வங்கி பாத்தா. திருச்செந்தூர்ல வாங்கின முருகன் எவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க, குழந்தை முருகன். ஹே காய்ஸ், வெல்கம் டு அனிதா சம்பத் விலாக்ஸ். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி டே அன்னைக்கு என்னெல்லாம் நான் பண்ணேன், என்னென்ன ஒர்க்ஸ்லாம் பண்ணேன், அந்த டே எப்படி போச்சு அப்படிங்கிறது ஃபுல் டே விலாகாக உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து காலையில் பிரபா எனக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்தா. நாங்கள் ஒன்றா குடிச்சிட்டு அப்படியே வந்து ட்ராவல் விலாக்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். எங்களுக்கு சீரியல் பார்க்குற பழக்கம்லாம் சுத்தமாக கிடையாது. வெறும் யூடியூப்பில் ட்ராவல் விலாக்ஸ் தான் நாங்கள் பார்ப்போம். அதை விட்டால் மூவிஸ் வந்து பார்ப்போம். அப்போ வந்து எனக்கு ஒன்று காட்டினா அதை நான் என்னன்னு சொல்லிட்டு இப்போ வரதில் காட்டுறேன். கொஞ்சம் சோஃபாலாம் க்ளீன் பண்ணேன். இருந்த பொருட்கள்லாம் டீக்ளட்டர் பண்ணேன். இது வந்து மேக்கப் ப்ரஷ்ஷு, இது வந்து லென்ஸ், இதெல்லாம் இப்போ புதுசாக வாங்கினது. இதுதான் அவன் இப்போ என் கையில் கொடுத்தான்ல, இதுதான் அவனோட அந்த ஏர்பாட்ஸா. அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கவர் விற்கிறாங்க, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இந்த மாதிரி போட்டிருந்தான். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி வீடியோ கேம்ஸ் மாதிரி நல்லாயிருக்கு. இது வந்து பேப்பர் கட்டர், குழந்தைங்களுக்கு கை படக்கூடாது அப்படின்னா அதை நீங்கள் வந்து க்ளோஸும் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு நல்ல விஷயம் இருக்குது. பின் பக்கத்தை ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம ரோலருமா இருக்கும், அதில் மையும் இருக்கும். அது வந்து இந்த மாதிரி நமக்கு எதாவது பார்சல் வந்ததுன்னா அது மேலே இப்படி போட்டுக்கிட்டோன்னா அந்த அட்ரஸ் ஃபோன் நம்பரில் அழிஞ்சிரும். ஸோ தட் யாரும் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் தூக்கி போடுறதுக்கு முன்னாடி இது இப்படி பண்ணிவிட்டு இங்கே தூக்கி போடலாம். அந்த பார்சலில் அந்த கட்டர் வச்சு ஓப்பனும் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து சோஃபா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சோஃபா வந்து துணி போட்ட சோஃபா அப்படிங்கிறனால அந்த மெட்டீரியலுக்கு பயங்கரமாக டஸ்ட் வந்து உள்ளே உறிஞ்சிருச்சு. ஸ்டார்டிங்லாம் நாங்கள் அப்படியே இந்த சோஃபா மேலே உட்காந்தோம், ரொம்ப கவர்ஸ்லாம் கூட போடல. ஸோ புதுசாக ஏதாவது கவர் உங்களுக்கு தெரியும்னா எனக்கு பேஜ் சொல்லுங்கள். அண்ட் இப்போ நான் காட்டின இந்த ரெண்டும் வந்து இந்த ரவுண்டாக இருக்கிற அந்த பில்லோஸ்க்கு வந்து போடுறது. நான் மொத்த பில்லோ நினச்சி ஆர்டர் பண்ணால் வெறும் கவர் தான் இருந்தது. ஸோ ஹேண்ட் ரெஸ்ட்டுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து இது மேலே போட்டிருந்த துணி நான் வாஷ்க்கு போட்டனால இந்த பழைய இந்த பெட்ஷீட் இருந்தது, இதை போட்டு கவர் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த எல் ஷேப்பில் சைடில் இருக்கிறத க்ளீன் பண்ணலான்னு இது வந்து நான் ரீசெண்டாக ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் வாங்கின ஹேண்ட்பேக் 70% ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 250 சம்திங் தான். அண்ட் இது வந்து 200 தான். மும்பையில் நான் வாங்கினேன். செம்ம வெயிட் வச்சு எடுத்துகிட்டு போகிறேன். ஜுவல்லரி அது இதுன்னு செம்மையாக தாங்குது. அப்புறம் இதை க்ளீன் பண்ணேன். எனக்கு ஜன்னல் பக்கத்தில் இந்த சைடு வரனால நிறைய இந்த பக்கம் வந்து டஸ்ட்டு படும். ரொம்ப அந்த சைடு யாரும் உட்காரவும் மாட்டாங்க, காற்று கம்மியாக வரும்னு சொல்லிட்டு. ஏன்னா பின்னாடி சாயவும் முடியாது அப்படிங்கிறனால. ஸோ அதையும் ஒரு பெட்ஷீட் வச்சு க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன் இப்போதைக்கு. அப்புறம் வந்து வீடை ஃபுல்லாக வந்து பெருக்க ஆரம்பிச்சாச்சு. பார்க்குறது கொஞ்சம் பக்கி மாதிரி தான் இருப்பேன். அது என்னமோ தெரில, என்ன தான் நம்ம நல்ல நைட் ட்ரெஸ் வச்சுருந்தாலுமே இந்த கந்தலானது, பழசு தோச்சு இதுவானது அதெல்லாம் தான் வியர் பண்ண பிடிக்குது. என்ன மாதிரி யாராவது இருந்தால் சொல்லுங்கள். அப்புறம் வீட்டு பின்பக்கம் கிச்சனில் இருந்த வேஸ்ட்லாம் தூக்கி போட்டு வீட்டு பின்னாடி இருக்க படிக்கட்டெல்லாம் பெருக்கிட்டு மேட்டெல்லாம் வந்து வாஷ் பண்ணி போட்டுருந்து அதை வச்சேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பேக் சைடு இது மாதிரி கொசு வலை மாதிரி. அது ஆக்சுவலி பூச்சி வராது, கொசும் வராது. ஆனால் வீரா வந்து ஒரு வாட்டி எங்கேயோ பட்டாசு வெடிச்சாங்கன்னு சொல்லிட்டு பயத்தில் கதவை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணி ஃபுல்லாக சுரண்டி அதவே எடுத்துட்டான் டோட்டலாக. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 2600 அந்த மாதிரி வரும். வேஸ்ட்டாக போச்சு. இது வந்து 3 வாட்டி போட்டுட்டோம், 3மே கிழிச்சிட்டான். அதனால் இதுவுமே எங்களுக்கு மூடே இல்லை மறுபடியும் அதை போடுறதுல அப்படியே விட்டாச்சு. ஓகே, இப்போ வந்து ஆல்ரெடி காலையில் ஒரு பேட்ச் துணி துவச்சிட்டேன். அப்புறமா ரெண்டாவதாக இப்போ இன்னொரு பேட்ச் போட்டிருக்கேன். இது வந்து பெட்ஷீட்ஸு, அப்புறமா இந்த பில்லோ கவர் சோஃபாவோடது அதெல்லாமே ஒரு செட்டு போட்டு வச்சுருக்கேன். அதுவும் காஞ்சு இப்போ சுத்திக்கிட்டு இருக்கு. ட்ரை ஆனதுக்கு அப்புறமா மாடியில போய் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு சூப்பர் தூக்குவாளி வந்து எனக்கு விநாயகர் சதுர்த்திக்கு வந்திருக்கு. பக்கத்துல வந்து ஒரு கோவில் இருக்கு, குன்றத்தூர்ல கொஞ்சம் ஃபேமஸான கோயில். முருகன் கோயில் ரொம்ப ஃபேமஸ். அந்த மாதிரி இந்த கோயில் இங்க ரொம்ப ஃபேமஸ், நம்ம வீட்டு பக்கத்துலயே இருக்கு. அந்த கோயில்ல வந்து கொஞ்ச நாள் முன்னாடி இந்த காசெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு பூஜை பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ கலெக்ட் பண்ணதுக்காரமா இன்னைக்கு பூஜை பண்ணிட்டு இது யாருக்கெல்லாம் வாங்கினாங்களோ அவங்க தான் அர்ச்சனை பண்ணி வீடு அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. தூக்கம் நல்ல குவாலிட்டியா சூப்பரா இருக்கு. அப்புறம் உள்ள வந்து ஒரு வாழைப்பழம், அப்புறம் பின்பக்கம் வந்து இந்த மாதிரி குங்குமம் விபூதி வச்சுட்டு இதுல ஒரு லட்டுவும் போட்டு கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, காலையிலேயே அப்படியே பாசிட்டிவா இருந்துச்சு வந்தோடனே. ஆனா இந்த கோயில்ல வந்து ஒரு விஷயம் பண்ணாங்க. நான் கொஞ்ச நாள் முன்னாடி போகும்போது நான் வந்து ஆதியை கூட்டிட்டு இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிருந்தேன். அப்போ அங்க பார்த்தா ஒரு பேரண்ட், ஒரு பாட்டியும் அவங்க பேரனும் வந்து வந்திருந்தாங்க. அந்த பேரன் பண்ணா நிறைய ஸ்லோகன்லாம் சொல்லிட்டே இருந்தான். அந்த மாதிரி நிறைய பாடிட்டே இருந்தான். அவங்களுக்குலாம் அது பழக்கமோ இன்னும் நல்ல சின்ன வயசுல வீட்டுல சொல்லி கொடுத்த பழக்கம் போல. நமக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, ஆதிக்கும் எதுவும் தெரியாது. ஆதி நல்லா பாடுவா, ஸ்கூல்ல எல்லாம் பாடுவா. பட் இந்த மாதிரி கோவில்ல பாடணும்லாம் அந்த அளவுக்கு நம்ம வந்து அதை டீச் பண்ணல. அப்போ அந்த குழந்தை எல்லாம் பாடிட்டே இருந்தா அவங்க ரெகுலரா வரவங்க என்னன்னு தெரியல. அந்த ஐயர் அவங்க கிட்ட நிறைய பேசிட்டே இருந்தாரு. அவங்களுக்கு நிறைய பார்த்து எல்லாம் பண்ணாரு. மொத்தமே கோவில்ல நாங்க 2 ஃபேமிலி தான் இருந்தோம். அவங்களும் அந்த குழந்தையும் நானும் ஆதி மட்டும் தான் இருந்தோம்.
ஆனா அவர் எங்களை சுத்தமா கவனிக்கவே இல்லை. இந்த மாதிரி விபூதி கொடுக்கும்போது கூட என்னை பார்த்து கூட அவர் கொடுக்கல, ஆதியை பார்த்து கூட கொடுக்கல. அவங்க கிட்ட இப்படி பேசிக்கிட்டே அப்படியே அப்படின்னு சொல்லி இப்படியே கொடுத்துட்டு இருந்தாரு. அது ரொம்ப இன்சல்ட்டிங்கா ஃபீல் ஆச்சு அந்த டைம்ல. ஏன்னா சாமி அப்படிங்கறது எல்லாருக்கும் காமன், எல்லாருமே காமனா கும்பிட வரும். ஸோ ஒரு பூசாரியா இருக்கிறவங்க வந்து எல்லாருமே கான்சென்ட்ரேட் பண்ணி ஒண்ணு பண்ணாலும் நல்லா இருக்கும். எனக்கு என்னமோ வந்து அவங்கள கரண்ட் போயிடுச்சு பாருங்க, கரெக்டா சொல்றேன், ஒண்ணு நடக்குது பாருங்க. அவங்கள மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப இன்ஃபீரியர் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச ஆதிமே அப்படி ஃபீல் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவளுமே நிறைய ஸ்லோகன் பாடுவா, விநாயகர் பாட்டு, பெருமாள் பாட்டு எல்லாமே அவளுமே பாடுவா. ஆனா அங்க வந்து கோயில்ல அதை வந்து கேஷுவலா பண்ணிட்டே இருக்கவங்களுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, நமக்கு இல்ல அப்படின்ற மாதிரி குழந்தைங்க கூட ஃபீல் பண்ணிடும் போல. அந்த மாதிரி அவர் வந்து பிஹேவ் பண்ணாரு. அது மாதிரி ஏதோ நான் ஒண்ணு கேட்டேன், இது எதோ கொடுக்கலாமா கோயிலுக்கு இந்த மாதிரி கேட்டேன். அதுக்கும் அவர் சரியா வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல. அதனால அவங்க அந்த கோயில்ல இருந்தா இதுக்கு வந்திருந்தாங்க காசு கேட்க. போங்கிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன், இந்த மாதிரி ரொம்ப வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ட்ரீட் பண்றாங்க, அது எனக்கு பிடிக்கல, அந்த கோயிலுக்கே வரப்போறது இல்லை அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலி அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போவே இல்லை அந்த அளவுக்கு. ஆனா அங்க செம்ம கூட்டம் வரும் அந்த கோயில்ல. பட் நான் எனக்கு அது போவே தோணல அந்த ஐயர் அந்த மாதிரி பண்ணதுல இருந்து. பட் அவங்க சொன்னாங்க இல்ல இப்ப பூசாரி எல்லாம் மாறிட்டாங்க, இந்த மாதிரி நடக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஐ திங்க் எங்கேயுமே அந்த மாதிரி நடக்கக்கூடாது. எல்லாருமே வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். ஏன்னா கோவில் அப்படிங்கிறது காமனா எல்லாருமே ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாம வந்து சாமி கும்பிட்டுட்டு போற ஒரு இடம். ஒரு காலத்துல அதுவுமே ஏற்றத்தாழ்வா இருந்து அதை தாண்டி நம்ம உள்ள வந்திருக்கோம். உள்ள வந்ததுக்கு அப்புறமும் சில சேஞ்சஸ் வந்து நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இது நடந்து 2 years இருக்கும். 2 years அந்த கோயிலுக்கே நான் போல. லாஸ்ட் இயரும் அவங்க கொடுத்தாங்க, இந்த இயரும் வந்து கொடுத்தாங்க. ஓகே, கரண்ட் போயிடுச்சு. அது ட்ரை ஆயிட்டு இருந்தது. கரெக்டா ஒரு 1 minute இருந்தது. இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல, வாங்க போய் பார்க்கலாம். ஓகே, ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. இந்த பில்லோ கவர்ஸு, இந்த கம்பளி அதெல்லாம் போட்டிருந்தேன். சரி, இதை கொண்டு போய் மாடியில் காய போட்டு வந்துடலாம். முன்னாடி மறந்தே போயிட்டேன், வீடு வந்து துடைக்கணும். இந்த பக்கெட்லாம் பாருங்களேன் எவ்வளோ சிமெண்ட் ஆயிடுச்சுன்னு. ஆப்போசிட்ல வந்து இங்கே வீடு கட்டிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாமே பட்டு நம்மளோட எல்லாமே வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரே சிமெண்ட் பீஸா இருந்துட்டு நல்லா ஹைட்டா இருந்தது. அவங்க கிட்ட சொல்லிட்டு அதெல்லாம் ரிமூவ் பண்ண சொன்னோம். அதை தாண்டி இவ்வளவு கல்லு திரும்பியும் கொட்டி இருக்கு. அப்புறம் இங்க இருந்த வெத்தலை கொடிலாம் நான் எடுத்துட்டேன். வெத்தலை கொடி கொஞ்சோண்டு விட்டு வச்சேன். மருதாணி செடி மட்டும்தான் இருக்கு. அதுவும் எவ்வளவு வளருன்னு தெரியல, வளர்ந்தா இருக்கு. இந்த இடத்துல ஏதோ ஒரு கொய்யா நட்டு வைக்கலாமான்னு பாக்குறேன். அப்புறமா இது வந்து நெல்லி செடி. இதெல்லாம் வந்து ஒரு சில இடத்துல 4-5 வருஷம் கழிச்சு கூட முதல் காய் வரும். அதனால இதை நான் ரொம்ப எதிர்பார்க்கல. ஆனா அதை அப்படியே வச்சிருக்கேன். அப்ப சாஞ்சு வீடு மேலே சாஞ்சு இருந்தது. எக்ஸ்ட்ரா கொம்பெல்லாம் வெட்டி விட்டதுக்கு அப்புறமா திரும்பியும் ஸ்ட்ரெயிட்டா சூப்பரா இருக்கு. இது வந்து அரிசி தண்ணி ஊத்துனது. இதுல வந்து நாங்க 2 கொலை, அதுவும் அங்க ஒரு ரவுண்ட் இருக்கு பாருங்க, அதனால நாங்க 2 கொலை எடுத்துட்டோம். அந்த மரத்துல அங்க 2 மரம் இருக்கு, 2லயும் கொலை தள்ளிருச்சு. இப்ப இது அடுத்த மரம், இது கொலை தள்ளும். அப்புறமா இங்க 2 கண்ணு விட்டுருக்கு, அங்க 3வது கண்ணு. சிமெண்ட்டை முட்டிக்கிட்டு பாருங்களேன், 4வது கண்ணு 5வது கண்ணு சிமெண்ட்டே முட்டிட்டு என்னோட தரையவே முட்டிட்டு வந்துருச்சு. அப்புறமா இங்க 6வது குட்டி கண்ணு இருக்கு பாருங்க. மொத்தம் இப்ப 6 வாழை மரம் இருக்கு நம்ம வீட்டுல. இதை மட்டும் எடுத்துடலாமான்னு கேட்டேன் பிரபாட்ட, ஏன்னா ரொம்ப இது தாண்டிட்டு வருதேடா, வளருமான்னு தெரிலன்னு. இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னா. ஒருத்தர் வீட்டுக்கு ஆக்சுவலி வந்தாரு. அவர் வாஸ்துலாம் நல்லா பார்ப்பாரு. அவர் வந்து சொன்னாரு வீட்டுக்கு பின்னாடி வாழை மரம் வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. எனக்கு அது எவ்வளவு உண்மைன்னு தெரியல. ஆனா ஒரு பக்கம் வந்து எடுத்துடலாமான்ற மாதிரியும் தோணுச்சு. ஆனா இன்னொரு பக்கம் என்ன தோணுச்சுன்னா, நம்ம வீட்டுக்கு எந்த கெஸ்ட் வந்தாலும் சரி, நம்ம வீட்டுலதான் இங்க இருந்தா நம்ம வாழை இலை பிச்சுட்டு அவங்களுக்கு வந்து நம்ம ஃபுட்டு கொடுப்போம். அதுவே ஒரு சூப்பரான ஃபீலிங்கா இருக்கும், ஒரு மாதிரி ப்ரௌடான ஃபீலிங்கா இருக்கும். ஏன்னா இங்க வந்து மண்ணை வச்சு வீடு கட்டுறதே பெரிய விஷயம். இப்ப வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடா இருக்கட்டும், இல்ல 800 ஸ்கொயர் ஃபீட் வீடா இருக்கட்டும், இதுல வந்து ஒரு 20 ஃபீட் விடுறது வந்து பெரிய விஷயம் இல்ல. ஆனாலும் யாருமே இங்க விடுறது இல்ல. இதை எப்படி வந்து நம்ம வெட்டுறது? 6 கண்ணு வச்சிருக்கு. நிறைய பேர் அந்த ஒரு வாழை மரம் வைக்க முடியாதான்னு எவ்வளவு கனவு காண்றாங்க. நமக்கு வந்து 6 கண்ணு வச்சு சூப்பரா வந்திருக்கு. எல்லா மரமும் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. மரம்லாம் அவ்வளவு செழிப்பான மரம் வேற. லாஸ்ட் டைம் வந்து அந்த கொலை தள்ளிச்சு பாத்தீங்களா, அந்த பழம் அவ்வளவு பெரிய பழம். இத்தனைக்கும் நார்மல் மஞ்சள் வாழைப்பழம், ஆனா அவ்வளவு பெருசா வந்தது. எல்லாருமே கேட்டாங்க ஏதாவது புதுசா உரம் போட்டிருக்கீங்களா, என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்டாங்க. நம்ம மண்ணே அவ்வளவு நல்ல மண்ணா இருக்கு. இதுல நம்மள தேடி ஒரு 6 கண்ணு வந்திருக்கு. நான் உன் வீட்டுல வளர்றேன்னு சொல்லிட்டு அதை எப்படி தூக்கி போடுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மனசே வரல. அவர் என்ன சொன்னாலும் சரி, இது மட்டும் தூக்கி போடக்கூடாதுன்னு நினைச்சிட்டேன். இது எடுத்தாலும் எடுக்காட்டியும் ஒரு வீடு அப்படின்னு நம்ம உள்ள வந்துட்டோம். வந்து 2 வருஷம் ஆகுது. எல்லார் வீட்லயும் நாட்கள் ஆக ஆக நல்லது நடக்கும், திரும்பி ஒரு கெட்டது நடக்கும், திரும்பி ஒரு நல்லது நடக்கும். இப்படி வந்து ஒரு சைக்கிள் நடந்துகிட்டே தான் இருக்கும்.
ஸோ அதுக்காக ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உயிர் உள்ள இந்த மரங்களை வெட்ட வந்து எனக்கு மனசு இல்ல. அந்த வெத்தலை கொடி மட்டும் நிறைய பூச்சி வச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். ஆனா என்ன நம்பி 6 கண்ணு வந்திருக்கு வீட்டுக்கு. அது வந்து கொலை தள்ளி உனக்கு நான் ஃபுட்டு கொடுக்குறேன்னு சொல்லுது, நல்ல பழங்கள் கொடுக்குறேன்னு சொல்லுது. எனக்கு அதை வெட்ட வந்து மனசு இல்லை, ஸோ நான் பண்ணல. அப்புறம் வந்து இன்னொரு கிராமத்துக்கு போயிருந்தேன், எங்க கரூர் கிட்ட. எல்லார் வீட்லயும் வாழைமரம் வந்தது, முன்னாடி பின்னாடி சைட்ல எல்லா பக்கமும் வாழைமரம் வச்சிருந்தாங்க. ஸோ ஜென்ரலாவே எல்லார் வீடுகள்லயும் எல்லா சைடும் வாழைமரம் வச்சிருக்காங்க. ஏன் நமக்கு அப்படி சொன்னாருன்னு தெரியல. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் விட்டேன். அவர் என்ன கான்செப்ட் சொன்னாருன்னா, என்னம்மா வீட்டுக்கு பின்னாடி வாழைமரம் வச்சிருக்கீங்க, இது வந்து வீட்டுல இருக்க பொண்ணு மாதிரி, அது நம்ம ஒவ்வொரு முறையும் அது கொலை தள்ளி வெட்டும் போதெல்லாம் அது வந்து பொண்ணை வெட்டுற மாதிரி அப்படி சொன்னாரு. அவரோட நம்பிக்கைக்கு அவர் வந்து சொல்றாரு. அவர் வந்து அதுல எக்ஸ்போர்ட்டும் கூட, வாஸ்து எல்லாம் பாக்குறதுல. இருந்தாலும் எனக்கு வந்து அது ஒரு உயிரா தான் பாக்குறேன், எனக்கு அது வந்து மனசு வரல. ஸோ அதை வந்து நான் எடுக்கல. இந்த இடம் வந்து ரொம்ப பேட் ஆயிடுச்சு ஆக்சுவலி. நாங்கள் போடும்போது முழன்னு சூப்பராக இருந்தது. பட் உள்ளே இருந்த ஜல்லிலாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு, குவாலிட்டியாகவே அவங்க போடலை. அதனால இன்னொரு வாட்டி மறுபடியும் இதை ஃபுல்லாக இது பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த மண்ணை வந்து இந்த பில்லர் வரைக்கும் பாதி கட் பண்ணிட்டு இந்த இடத்துல எல்லா செடிகளையும் வளர்த்துடலான்னு. ஏன்னா சுத்தமாக துணி காய போடுறதுக்கு நிற்கவே முடியல, யூட்டிலிட்டிக்கு ரொம்ப கம்மியாக இருக்கு ஏரியா. அதனால அப்படி பண்ணலான் இருக்கேன். ஸோ எல்லா மரங்களையும் இந்த பக்கம் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இலையே பாருங்களேன், நம்ம வீட்டு வாழை இலை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். சும்மா நம்ம சில வாழை எல்லாம் அப்படியே ஒல்லியா தொட்டாலே டிஷ்யூ பேப்பரமா இருக்கும்ல, அப்படிலாம் இருக்காது. எல்லாமே செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். இவ்வளோ நல்ல இலை, இவ்வளோ நல்ல மரத்தை வந்து எனக்கு வெட்டுறதுக்குலாம் வந்து மனசு இல்லை. அதுவும் நம்மளை நம்பி எத்தனை கண்ணு வந்திருக்கு பாருங்க, எவ்வளோ இருக்கு பாருங்க, சுற்றி சுற்றி எவ்வளோ இலைகள் விட்டுருக்கு பாருங்க. எவ்வளோ கெஸ்ட் வந்தாலும் நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்து மட்டும்தான் இலை எடுப்போம். நாங்கள் இது வரைக்கும் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து வெளியே வந்து இலை நாங்கள் வாங்கினதே இல்லை. அப்புறம் வீட்டில் மாப் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் அப்படி நிம்மதியாக வேலை செஞ்சால் ஒருத்தனுக்கு பொறுக்காது, வந்துட்டான் உடனே. என்ன அமைதியா நீ பாட்டுக்கு வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு? ஏன் அப்படிதான் இருப்பாங்க? இந்நேரம் 4 தடவை வந்து என்கிட்ட சண்டை போட்டுக்கணுமே, என்னாச்சு? சண்டை போட்டு போட்டு போர் அடிக்குது உங்க கூட. பெருக்கி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு தடவை, தொடக்க ஆரம்பிக்கும் ஒரு தடவை, தொடச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தடவை. நீ உள்ள வந்து பார்த்த, நான் படுத்துக்கிட்டு போன் பாத்துக்கிட்டு இருந்தேன். உனக்கு கணக்கணக்கணன்னு எரிஞ்சிருக்கணுமே, என்னாச்சு சொல்லு, என்னாச்சு? மறந்துட்டியா? இல்ல விளாக் ஓடிட்டு இருந்ததுனால வேணான்னு விட்டியா? இல்லடா, முடிச்சிட்டு வந்து சண்டை போலான்னு ஏறி வச்சிருக்கியா? லஞ்ச் வந்து அப்படியே மறந்துட்டோம் 2 பேருமே இந்த வேலை செய்யறதுனால. வெஜிடேரியன்ங்கிறதுனால என்ன பண்றதுன்னே தெரியல, பயங்கரமான கன்ஃபியூஸ் ஆகுது. சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவான ஒரு ரெசிபி எங்களுக்கு எப்பவுமே இப்போ ரீசெண்ட் டைம் உங்களுக்கு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அது என்னன்னா, எதுவுமே வராத விஷயம் இல்ல, இவர் மூஞ்ச மட்டும் பாப்பாங்களா எல்லாரும். நீ என்ன காய்கறி எப்படும் போல காட்டு. இல்ல உன் மூஞ்ச பக்கத்துக்கு பாத்துட்டு நான் பேசுறேன், இதெல்லாம் நான் வீடியோ எடுக்க, நீ மேல ஓவர்ல போட்டுக்கோ. நான் போட்டுக்கணும், நீ காட்டு, இப்படி காட்டு. இங்க பாருங்க, இதெல்லாம் தேவையான பொருள். கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் ஊத்தணும். குனிஞ்சு பேசு. வீடியோ ஆன் பண்ணிட்டு தான் போய் வேலை செய்ய போ. கிடையாது, சத்தமா பேசுறா, சத்தமா பேசு. ரெக்கார்ட் போறது பாக்கலையா? எங்க சத்தமா பேசுங்க. துளுண்டு இருந்துட்டு இவ ஐட்டு வச்சு போறா பாரு ஃப்ரேம். துபாகூர் பிரபாவோட தொப்பு தெரியுதா, சார்மினார் தெரியுதா? நீ தானே போட்ட நேத்து, அது பாடி ஷேப்பிங்ல வராதா? மாட்டினா பாத்தீங்களா? அங்கனித்தா எங்கேயோ பார்த்து வந்து கண்டுபிடிச்ச ஒரு ரெசிபி. கத்திரிக்காய் என்னடா அது, மங்கி பாத்தா, வங்கி பாத். நான் கூட மங்கி பாத்ல குரங்கு குளிக்கிறதாச்சு நினைச்சேன், இது பேர் வங்கி பாத்தா. வீரா பாருங்க, பாவமா படுத்திருக்கான். வீரா கண்ணு மட்டும் தான் பாப்பான். தங்க மயிலு, செல்ல குட்டி, பட்டு குட்டி. ஏண்டா இவனுக்கு ஒரு நெயில் கட்டர் வாங்கினேன், கரெக்டா அதை ஆன் பண்ணா ஓடிடுறான். அப்படி வருவான், அதை ஆன் பண்ணா ஓடிடுறான் பாருங்களேன். எடுப்போமா? சரி சரி சரி. எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, அதோட வெங்காயம், அவ்வளவுதான். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளியை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் இப்ப கத்திரிக்காயை போட்டுக்கலாம். நல்லா இது வதங்குற வரைக்கும் நங்கு நக்கடி குத்தலாம். கொஞ்சோண்டு மஞ்சாத்தூள், வெறும் பிளைன் மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி, அது ஒரு 2 ஸ்பூன். கொஞ்சமா நான் பெப்பர் போட்டுக்கிறேன். கிடையவே கிடையாது. பெருங்காயம் போட்டுக்கலாம்.
இவனா எல்லாம் கிரியேட் பண்றது. தொப்பாய் தொப்பை தொப்பாய் தொப்பாய் தொப்பை 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 தொப்பாய். காட்டும். இது பாடி ஷேம்ல வரலையாடா? இது ஷேம்ல தான் வரும், பாடி ஷேம்ல வராது. முக்கியமான ஒண்ணு நம்ம மறந்துட்டோம், அதாவது உப்பு. ஃப்ரேம்ல நீ தான்டா இருக்க மொத்தமா. செஃப் தாமு இப்படி 2 கலர் கலர்னாங்கனாலே அதோட கன்சிஸ்டன்சி அந்த வாசனை வச்சு தெரிஞ்சிரும் உங்களுக்கு. ஓடி போயிரு. ரெக்கார்ட் ஆப்ல இருந்து பேசிட்டு இருக்கா. அந்த எருக்கன் செடியில கையில பெரிய கிளவுஸ் போட்டு கழுவிடு, கை கழுவிட்டேன். கிளவுஸ் ஒன்னு போட்டுடு. ஏய் கம்முனு இருடா. கிளவுஸ் போட்டு எருக்கம் பூ பறிச்சிட்டு இருந்தாரு. நான் நினைச்சிட்டேன் அது அரளி போட்டாச்சு. ஏய் இருடா ப்ளீஸ். அது அரளி பூ நினைச்சிட்டு என்னடா இது அரளி விதைய எடுத்துட்டு இருக்காரு இவர், ஏதோ விஷம் குடிக்க போறாரு போன்னு சொன்னடே. அங்க ஒருத்தர் அரளி விதை எடுத்துட்டு இருக்காரு. அது அரளி விதையில எருக்கம் பூ அப்படின்னா இப்பதான் ஞாபகம் வருது. விநாயகர் சதுர்த்திக்காக ஒரு நேத்து எடுத்துருப்பாரு போல, ஒரு 2 நாள் முன்னாடி. அரளி விதையான்னு கன்ஃபார்ம் பண்ணா கொஞ்சோண்டு பறிச்சு அதை அரைச்சி ரெடி பண்ணி வைக்கலாம்னு நினைச்சா. கேஸ் நம்ம போட்ட மசாலா மட்டும்தான், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சால்ட்டு, பெருங்காயம் கொஞ்சம். இன்னொன்னு இதுல தண்ணியை ஆட் பண்ண வேணாம். அந்த கத்திரிக்காய் தக்காளியோட இது இருக்குல்ல, அது பண்ணாலே போதும். தொக்கு தான் நமக்கு தேவை, அதனால போதும். இது வந்து நேத்து அனிதா பண்ண கத்திரிக்காய். என்னடா கத்திரிக்காய் சொல்றேன். பாபுரு கருவேப்பிலை தொக்கு நல்லா இருந்தது. ஆக்சுவலா இது கொஞ்சம் மிச்சம் இருக்கு. ரைஸ் பேஸ்ட் மாதிரி பண்ணியிருந்தா சூப்பரா இருந்தது. இது வந்து ஸ்டோரியில போட்டிருந்தேன், நிறைய பேர் கேட்டதுனால இதோட பிளாக் போடுறாலாம் எப்படி இருக்குன்னு அதை பாருங்க. அப்புறம் துணிலாம் மடிக்க ஆரம்பித்தேன். இது வந்து நேற்றே காலையிலே காஞ்ச துணி அப்படியே கடந்தது சோஃபாவில். என்னோடய ஃபேவரட் வில்லேஜ் டேட்டா பேஸ் யூடியூப் சேனல் பார்த்துக்கிட்டு, ஏன்னா எனக்கு ட்ராவல் விளாக்னா ரொம்ப பிடிக்கும். நமக்கு தெரிஞ்ச அண்ணா தான் அவங்க, ரொம்ப சூப்பராக விளாக்ஸ் பண்ணுவாங்க. அவங்களெல்லாம் தான் ட்ராவல் விளாகே பார்க்க ஆரம்பித்தேன். அதை பார்த்துட்டே துணி மடிச்சிட்டு இருந்தேன். எஸ், சாப்பாடு ரெடி. நம்ம ஜிம்மி கிட்ட கொடுத்துட தான். ஜிம்மி கத்திரிக்காய் என்னடா இது? வங்கி பாத். சரி சாப்பிட்டு பாரு. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ. இன்னும் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல். பரவாயில்லையா? கேமரா கட் பண்ணுங்க. எஸ், நம்ம பூஜைக்கான வேலைகளை ஆரம்பிச்சாச்சு. முதல்ல எடுத்த உடனே ஆல்ரெடி அனிதா எல்லாம் பூஜை இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தா. சாமி பாத்திரங்கள் எல்லாமே அது வந்து அப்படியே வச்சு பொட்டு வச்சாச்சு. இப்போ பூ வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து பிள்ளையாரெலாம் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் வந்து கீழே இலை போட்டு ரெடி பண்ணணும். மெயினாக வந்து சுண்டல் அண்ட் கொழுக்கட்டை பண்ணணும். இது நாங்கள் 2 பேரும் தனியாக பண்ண போகிறோம். பைதவே வந்து அம்மா வந்து அக்கா வீட்டில் இருக்காங்க. ஸோ நாங்களே முதல் முறையாக அமெச்சூராக இதை நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அதனால் இது எப்படி வரப்போகுது அப்படின்றத பார்ப்போம். பூர்ணம் வச்ச கொழுக்கட்டையும் சரி, அப்புறம் சுண்டலும் சரி, வீடியோ பார்க்காம ஆல்ரெடி எங்களுக்கு இருக்கிற முன்மனுபவம் வச்சு நாங்கள் செய்ய போகிறோம். ஒரு ஃப்ளோல சுண்டல் கொழுக்கட்டை பண்ண போகிறோன்னு ஏதாவது சொன்னியா? என்ன அரிசிலாம் இது பண்ணணும், காய அரிசி மாவு வாங்கிட்டு வந்துட்டேன். கொழுக்கட்டை மாவுன்னு வாங்கிட்டு வந்தியா? அரிசி கொழுக்கட்டை மாவு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னே தெரியாம என்னது கொழுக்கட்டை பண்ண போறேன்னு சொன்னியா? என்ன கொழுக்கட்டை நீ சொல்லு. பால் இன் மை கோட், நான் பாத்துக்கிறேன். திருச்செந்தூர்ல வாங்கின முருகன் எவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க, குழந்தை முருகன். இங்க எஸ், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அனிதா வந்து ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்காக திருச்செந்தூர் போகும்போது இப்போ ரீசெண்டாக வாங்கிட்டு வந்தா. செம்ம கியூட்டா இருக்குல்ல. ஆக்சுவலாக ஒரு ஏஐ தான், ஆனா செம்மையா இருக்குல்ல, அழகா மயிலோட சேர்ந்து செம கியூட்டா இருக்கு. வேலுண்டு வினையிலேன்னு போட்டுருக்கு. செம கியூட்டா அந்த வார்த்தையே ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. அதுவும் இல்லாம இது லைட்டா கிளிட்டர் ஆகிற மாதிரி பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு, கியூட்டா. என்ன பண்றீங்க? ஆனா இது பண்றேன், ஆனா எப்படி மூடணும்னு தெரியல. வெரி குட்ரா, வெரி குட், வெரி குட், வெரி குட். இது ரொம்ப நாள் முன்னாடி வாங்குனேன், ஆனா எனக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல, டைமிங் எப்படி எடுக்கணும்னு தெரியல. இதுல துணி வந்து இன்னைக்கு 2 பேட்ச் காய போட்டேன். நேத்து நைட் போட்ட பேட்சும் காஞ்சிட்டு இருந்தனால செகண்ட் பேட்ச் இங்கே போட்டேன். அப்புறம் நேத்து நைட் போட்ட பேட்சை ரிமூவ் பண்ணிட்டு 3rd பேட்ச் பின்பக்கம் போட்டேன். இப்போ அந்த 3rd பேட்ச், இந்த பேட்ச் ஃபுல்லா ஒன்லி பெட்ஷீட்ஸ் அண்ட் பில்லோ கவர்ஸ் இன்னைக்கு பண்ணேன், இங்கே போட்டேன். ரீசெண்டா இந்த மாதிரி ஒரு பெட்ஷீட் வாங்கினேன். இது வந்து ஃபுல் சைடுமே இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வரும். ஸோ பெட்ல போட ரொம்பவே ஈஸியா இருக்கு. எல்லா சைடுமே இப்படி இருக்கும். சிலதுல வந்து கார்னர் 4 சைடு மட்டும் இருக்கும், அது எனக்கு அவ்வளோ ஒர்க் ஆகல. இது ரொம்ப டைட்டா சூப்பரா ஒர்க் ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த வேர்க்கடலே வறுத்துக்க போறோம். இது என்னோட ரெசிபி இல்லப்பா, பிரபா ரெசிபி. அவங்க வேலூர் சைடுனால பூரணத்துல வந்து வேர்க்கடலை போடுறாங்க. நாங்க எங்க வீட்டுல அதெல்லாம் போட மாட்டோம், ஒன்லி தேங்காய் அண்ட் வெல்லம் தான் போடுவோம். என்ன போடுவீங்க? தேங்காய் அண்ட் வெல்லம். இவங்க வந்து ஏதோ வேர்க்கடலை எல்லாம் போடுறாங்கப்பா, நீங்க போடுவீங்களான்னு சொல்லுங்க. எனக்கு வந்து வெல்லம் தேங்காய் தான் பிடிக்கும். பண்றதே பெரிய விஷயம். போயிரு இழுத்தன்னு கண்ணத்துல வச்சு. நல்லபடியாக முதல் சக்சஸ் பூர்ணம் ரெடி. பூர்ணானா இந்த படத்துல வருவாங்களே, கந்தவேலு படத்துல, அவங்க தானே. இதுக்குள்ள யோசிச்சிருக்கா பாத்தீங்களா? அந்த படம் என்ன, வண்டலூர் ஜூவா ஏதோ ஒரு படம் வருமே. வண்டலூர் ஜூவா?
வேதியியல் விலங்கியல் 3ஆம் ஆண்டு. முனியாண்டி விலங்கியல் 3ஆம் ஆண்டு. சும்மா எப்பயாவது இந்த மாதிரி ஒரு அக்கேஷனலா இந்த மாதிரி வேலை வந்தா அந்த பண்ணுவனே. நான் எப்பப்பா பண்ணல. எல்லாரும் என்னோட எல்லா பூஜை விலாக எடுத்து பாருங்கப்பா. சரி, இதுல அந்த இது ஃப்ரீன்னு வந்திருக்கு. அது ஃப்ரீ கொடுத்தாங்களா இல்லையா? அந்த இது மோதிரமா மோதியம். இது மோதிரம் போடுறாங்க. செயின் தனியா வாங்கி வந்திருக்கேன் நானு. இல்லடா மோதகம். கொஞ்சோண்டு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இல்ல கரெக்டா தானே? இல்ல போட தேவையில்ல. தூத்துல புதிரியா தானே இருக்கு. புதிரியாவா? புதிரியா புதிரியா புதிரி. பல ஊர் வட்டார வழக்குகளா அவ கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை கண்டிக்கிறேன். கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. யாருங்க புதிரின்னு சொல்லக்கூடாதான், புதிரின்னு சொல்லக்கூடாதான். கலக்கா கூட சில ஊர்ல சொல்லுவாங்க. நாங்க வேர்க்கடலைன்னு தான் சொல்லுவோம். சொல்ல மாட்டாங்க, புதிரின்னு சொல்லுவாங்க. புதிரி குதிரி பத்ரின்ட்டு. அது பேரு உதிரி உதிரியா வருது. உதிரி பூ கொடுங்க தானே கேப்ப. புதிரி பூ கொடுங்க. கொடுங்கள். உதிரி உதிரியான்னு கேப்பியா? கொடுவுங்களா? கொடுவுங்கள். ரொம்ப போதுண்டா தண்ணி. டேய் சோத்தாங்க இல்ல அடிப்போம் போடி. பக்கத்துல உட்கார்ந்து வேக்கான பேசிட்டு இருக்க. ஒரு கரெக்ஷன் சொல்லிட கூடாது. உடனே கோவம் வந்துரும். அப்படியே இருக்கிறதுலே கஷ்டமான டாஸ்க் வந்து இந்த இதுல பூரணம் வச்சு நம்ம வைக்க போறோம். இதுல என்னன்னா அம்மா கூட என்ன வைக்க ஒட்டதில்லை. அவங்களே தான் வச்சு போடுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இருந்தாலும் இதை நம்ம ட்ரை பண்றோம். பிள்ளையார் காப்பாத்து வராங்க. பிள்ளையெல்லாம் கோச்சி மாட்டாங்க. நான் வேர்க்கடலப்பா வேர்க்கடலப்பா. எனக்கு டூ மச்சா உங்க வீட்டுல வேர்க்கடலை சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு பிடிக்காம போயிருச்சு. ஓவரா எல்லாத்துக்கும் வேர்க்கடலை சாப்பிடுறது. ஓஹோ சொன்னா இல்லையா? பாருங்க தேவையில்லாம் ஊர் கலவரத்தை உண்டு பண்றா. என்னைக்கு பிரச்சனையா போகுதுன்னு தெரியல. ஒரு லாரியில கிளம்பி வர போறாங்க என்னைக்காச்சும். உங்க பேர் கேப் ஸ்டிச் பண்ண. ராயன் படத்துல ஸ்டிச்சிங்கே தெரியாம ஸ்டிச் பண்ணுவாங்களே. எனக்கு நான் தெரியும். ஏதோ தெரிஞ்ச மாதிரி பண்ணிங்க. அந்த மாதிரி பண்ணி. ஆமா, துணி தைக்கிற ஊசியை வச்சு சந்தீப் கிஷனுக்கு இது பண்ணுவாங்க. எத்தனை பேர் வாட்ச் பண்ணீங்கன்னு சொல்லுங்க அந்த விஷயத்த. இந்த மாதிரி பண்ண. எஸ், கொழுக்கட்டை முடிஞ்சது. சில பல குறைகள் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா சிலதெல்லாம் வெடிச்சு வந்தது. இது வந்து நம்ம அந்த மாவு கலந்துருச்சுல, அதை அப்படியே உருட்டி அந்த இது மாதிரி வச்சுட்டேன். புடி கொழுக்கட்டை மாதிரி. ஸோ இது ரெடி ஆயிடுச்சு. அண்ட் வந்து சுண்டல், அதில் ஒரு தாளிப்பு போட்டாச்சு. அவ்வளோதான். பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே காலையில் வாங்கிட்டேன். வழக்கம் போல் வாழையிலையும் மத்தலையும் நம்ம இலை. ஓகே, பிள்ளையார் ரெடி. வழக்கம் போல தான் நம்ம பிள்ளையார் வந்து எப்பவுமே இந்த பெயிண்ட் அடிச்சதுல எனக்கு நான் வாங்க மாட்டேன். அது பெயிண்ட் சப்போஸ் இந்த கோல்டு மட்டும் கோபுரத்துக்கு அடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அடிச்சா கூட எனக்கு வேணாம்னு சொல்லிடுவேன். மண்ணே கிடைச்சது. அதனால மண் பிள்ளையார் வாங்கியாச்சு. அனிதா வாங்கினா ஒரு குத்து விளக்கு, வெள்ளி விளக்கு. இப்போ என்னமோ ரீசெண்டா வெள்ளி மேல ரொம்ப ஆசை வச்சிருக்கா. அது என்னன்னு தெரியல. இது கல்யாண டைம்ல வந்து முருகன் பாருங்க, இது பயங்கர கியூட்டா இருக்கு. இதுவும் வந்து திருச்செந்தூர்ல வாங்கினது. இதுவும் திருச்செந்தூர் வாங்கியிருக்கா. ஆனா வெள்ளி மாதிரி இருக்கா. ஆனா வெள்ளி கிடையாது, சில்வர். எவர் சில்வர். அழகா இருக்கு, செம்ம கியூட்டா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. வீரா சிட். கரெக்டா பூஜை பண்ணுவோம் வந்துருவாரு ஒரு பார்ட்டிசிபேட். சிட் வீரா, சிட் சிட் சிட். குட் பாய். கற்பூரத்தை கையில் எடுத்து முடிஞ்சது நல்லபடியாக. இப்போ என்னன்னா நம்ம அடுத்து ஆரம்பிக்க வேண்டியதுதான் நம்மளுடைய வேலையை. என்னன்னா இந்த சப்போஸ் நீங்கள் சாமி கும்பிட்டீங்கன்னா இந்த இதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம். வில்லேஜில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுவாங்க, நம்ம இங்கே சிட்டியில் இருக்கிறவங்க யூஸ் பண்ண மாட்டோம். கண்டிப்பாக எல்லா ஏரியாலையும் இப்போ வந்து மாடுங்க சுற்றிக்கிட்டு தான் இருக்கு. அதனால மாடுக்கு கொடுத்துருங்க. இந்த கதிர், அப்புறம் இந்த மக்காச்சோளம் இதெல்லாம் கொடுத்துருங்க மாடுக்கு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? ஃபிட் செக் பார்த்துருவோம். அந்த பொண்ணு வேற எனக்கு நல்லா தெரியும். ஏன் அப்படி பண்ற? பார்த்து என்ன நினைப்பா? ஓகே, வாங்க டேஸ்ட் செக் பண்ணிடுவோம். இதுக்கு முதல்ல வந்து கண்ணுக்குட்டி, முதல் பால் கண்ணுக்குட்டிக்கு வெந்திருக்கா? உனக்கு ஒரு வாய், எனக்கு ஒரு வாய். இந்த இடத்துல கொழுக்கட்டை என்னடா போட மாட்டேங்குது. இன்னும் கூட வெளில இருந்திருக்கலாம். அதான் எனக்கு இந்த உள்ள வச்சு மடிக்க தெரியல, அதனால இந்த மிஸ்டேக் ஆயிடுச்சு. எல்லாம் பண்ணி சவ்வால தேங்காய் உடைக்க மறந்துட்டியா? இல்ல, நீங்க என்ன ஃபாரின் ரிட்டர்ன் மாதிரி பேசுறீங்க. என்ன இவ்வளவு பண்ணி தேங்காய் உடைக்கல அப்படின்னு. சாரிப்பா. ஆக்சுவலா தெரியாம பண்ணிட்டோம். இருந்தாலும் பிள்ளைகள் செல்லும் பழி வந்து என்ன சொல்றது, பிழையை வந்து மன்னிக்கிறது தானே அவருடைய வேலை. மன்னிச்சுட்டேன்.
செக் பண்ணிட்டு சாப்பிடுவோம். அது திருநாய்களுக்கெல்லாம் போட்டா பாவம் உசுரா சாப்பிடுங்க எதை போட்டாலும். ஏன் நீங்க எதை வேணா போடுங்க நாங்க சாப்பிடுறோம். பட்டர் பிஸ்கெட். அதாவது நீ செஞ்ச கொழுக்கட்டை ஒரு நாய்க்கு கூட பிடிக்கல அப்படிங்கறது எல்லாம் தெரியுது. உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னியாடா? சாப்பிட்டான்டா, ஜெயிச்சிட்டாடா நீ. கிட்ட வந்து கொழுக்கட்டை கேட்கறத பாருங்களேன். என்னடா வேணும்? என்ன வேணும்? செல்லம் டயர்டா இருப்படா, போய் படுக்க நேரம் ரெஸ்ட் எடு. ஹலோ, நானும் வீடை தொடச்சேன், பெருக்குனேன், துணி காய போட்டேன், நானும் எல்லாம் செஞ்சேன். நிறைய ட்ரெஸ் செக்ரிகேட் பண்ணி தனியா வச்சிருக்கேன். எல்லா வேலையும் செஞ்சேன். மடிச்சேன் துணி. அதுக்கும் பிள்ளையார் சத்திக்கு என்ன சொல்லணும்? செஞ்சேன், எல்லா வேலை செஞ்சேன் மொத்தத்துல.